வீட்டு படுக்கையறையில் வாழ்க்கை குறித்த சிந்தனைகள். பாலியல் உணர்வுகள் உணர்வர் பூர்வமானவை. கணவன் மனைவி எந்த வகையான வீட்டில் வசித்தாலும் படுக்கையறை என்பது அவர்களின் கூட்டு. மகிழ்ச்சி மலரும் இடமாகவும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இடமாகவும் அமைகிறது. தொப்புள் கொடியை அறுத்துக் கொண்டு பிறக்கும் மனிதன் அதையே மறந்து வாழ்கிறான். ஆயினும் திருமண வாழ்வில் அதே தொப்புள் பகுதியை முத்தமிட்டு அதன் நறுமணத்தை நுகரும் போது உணர்ச்சிகளும் உடல் உணர்வுகளும் ஒருங்கே இணைந்து எழுமோரினிய இசைக்கோவை போன்ற உணர்வை அவன் அடைகிறான். அணைப்பின் போது உடல் துடிப்பதை அவர்கள் ஆழமாக உணர்கிறார்கள். அந்த உணர்வை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு கடத்தி ஒருவரும் மிதக்கச் செய்கிறார்கள். இது வெறும் நிர்வாண உடல்கள் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையின் உன்னதமான அம்சங்களை முழுமனதுடன் கற்றுணர்ந்து அனுபவிப்பதோடு பிணைப்பின் மூலம் அதன் உணர்வுகளை எவ்வாறு நிறைவு செய்வது என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். இளமை பருவத்தில் ஒரு படுக்கையறையின் எல்லைக்குள் கவலை, கண்ணீர் மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றுடன் அன்கை, விருப்பம், வேட்கை, உடல் உணர்வுகள், உடல் ரீதியான நெருக்கம் மற்றும் உடல் ரீதியான நிறைவு ஆகிய அனைத்தும் மாறி மாறி நிகழ்கின்றன. இங்கே நம் உடல்கள் மட்டுமல்ல, நம் இதயங்களும் பின்னி பிணைந்திருக்கவே நாம் உறங்குகிறோம். அதனால்தான் ஒருவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் மற்றவரின் இதயமும் துடிப்பதை நிறுத்தி விடுகிறது. முதுமைக்காலம் வரை உணர்வுகள், உணர்ச்சிகள் மற்றும் உடல் ரீதியான நெருக்கம் ஆகியவை காம விருப்பத்துடன் இணைந்து மனதை கவர போட்டியிடுகின்றன. ஆனால் வயது ஏற ஏற காம விருப்பம் மங்கிப் போகும்போது அன்பு, பாசம், நற்பண்பு மற்றும் ஆழ்ந்த பிணைப்பு ஆகியவை வாழ்க்கையை வளப்படுத்தவும் நிலைநிறுத்தவும் முன்னிலைக்கு வருகின்றன. படுக்கையறை கதவு தட்டப்படும் போதெல்லாம் முழு மனதோ